விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பைத்தான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். ஸோ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு ஐசோலேட்டட் ஒர்க் ஸ்பேஸ், அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஒர்க் ஸ்பேஸ். பைத்தான் பொறுத்த வரைக்கும் நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ் பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ ஒரு இது இன்ஸ்டால் பண்ணோம்னா இன்னொன்று காணாமல் போயிடும், விச் மீன்ஸ் ஓவர் ரிட்டன். அந்த மாதிரி ஓவர் ரைட் ஆகாமல் தனித்தனி ப்ராஜெக்ட்ஸ்க்கு தனித்தனியான பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ப்ராஜெக்ட் இருக்குன்னு எடுத்துக்கலாம், ப்ராஜெக்ட் ஏ அண்ட் ப்ராஜெக்ட் பி. ப்ராஜெக்ட் ஏக்கு 3.2 வெர்ஷன் ஆஃப் ஜாங்கோ தேவைப்படுது அண்ட் ப்ராஜெக்ட் பிக்கு 4.0 வெர்ஷன் ஆஃப் ஜாங்கோ தேவைப்படுது. ஸோ இப்போ நம்ம 4.0 வெர்ஷன் நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம்னு வச்சுக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் 3.2 அந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு, ப்ராஜெக்ட் ஏ ரன் பண்ணுறதுக்கு 3.2 இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம 3.2 இன்ஸ்டால் பண்ணோம்னா 4.0 அங்கேருந்து காணாமல் போயிடும். விச் மீன்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் பியை திருப்பி நம்ம ரன் பண்ணுறதுக்கு 4.0 திருப்பி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்படி ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறதை விட ஒரு பைத்தான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்குள்ளே 3.2 நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். நம்மளோட லேப்டாப்பில் சிஸ்டம் இன்பில்ட்டாக 4.0 அங்கே இன்ஸ்டால்டாகவே இருக்கும். இந்த 3.0 இப்போ தனியாக இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துடும், விச் வில் நாட் அஃபெக்ட் த 4.0 வெர்ஷன். ஸோ இட் வான்ட் ஓவர் ரைட். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு வெர்ஷன்ஸ் ஆஃப் லைப்ரரிஸை யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ங்கிற கான்செப்ட் வந்துச்சு. அண்ட் இதுதான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், எதுக்காக நம்ம இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணணும்னா கான்ஃப்ளிக்ட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு. டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் லைப்ரரி இருக்கும், அது ஒவ்வொன்றுக்கு ஒன்று கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாது, அதுக்காக யூஸ் பண்ணோம். ஸோ தென் கீப்ஸ் யுவர் சிஸ்டம் க்ளீன். நம்ம சிஸ்டம்னா எல்லாம் கொச்சன்னு இல்லாமல் ஒரு க்ளீனான என்விரான்மெண்ட், இல்லை அன்னெசரி குளோபல் இன்ஸ்டாலேஷன் எதுவும் நடக்காது. அதுக்காக இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் உள்ள நம்ம ப்ராஜெக்டில் என்ன லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணணும், என்ன வெர்ஷன்ஸ் ஆஃப் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் டெக்ஸ்ட் ஃபைலில் வச்சு ஈஸியாக அதை ஷேர் பண்ணிக்கிட முடியும். அப்படி அந்த ஷேர் பண்ண ஃபைலை வச்சு நம்ம ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் அப்படியே அந்த சேம் டிட்டோ என்விரான்மெண்ட்டை நம்ம செட்டப் பண்ணிட முடியும். ஃபார் தட் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பி யூஸ்டு. இப்போ ஒரு பைத்தான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் த விஎஸ் கோட், தென் த டெர்மினல். ஃபர்ஸ்ட் பிப் இன்ஸ்டால் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ யூஸிங் த பிஐபி கமாண்ட் இன்ஸ்டால் ஆகிருக்கு. தென் கிரியேட்டிங் த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வித் த கீவேர்ட் பைத்தான் #m vnv. என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம், நான் டிபி ஸ்பீக்ஸ்னு வச்சுக்கிறேன், EAKS. இப்போ இங்கே ஒரு ஃபோல்டர் டிபி ஸ்பீக்ஸ் சொல்லிட்டு க்ரியேட் ஆகிருக்கு பாருங்க, அண்ட் சம் ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இன்சைட் இட். அது என்னங்கிறது பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமானது என்ன, இந்த ஸ்கிரிப்ட்ஸுங்கிற ஃபோல்டர் தான். அந்த ஸ்கிரிப்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட ஆக்டிவேஷன் ஃபைல் இருக்கும். அந்த ஆக்டிவேஷன் ஃபைல் மூலமா தான் நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ அது எப்படின்னா, நம்மளோட ஃபோல்டருக்குள்ளே போகணும். ஃபர்ஸ்ட் டிபி ஸ்பீக்ஸ்குள்ளே போய்க்கலாம். டிபி ஸ்பீக்ஸ் / அந்த ஸ்கிரிப்ட்ஸ் ஃபோல்டர் / ஆக்டிவேட் ஆக்டிவேட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா, டிபி ஸ்பீக்ஸ்ன்னு சொல்லிட்டு லெஃப்டில் க்ரீன் கலரில் வந்திருக்கு, விச் இண்டிகேட்ஸ் தட் த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இஸ் ஆன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ் அண்ட் பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நான் ஆல்ரெடி 5.1 வெர்ஷன் ஜாங்கோவை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணலாம். ஜாங்கோ அட்மின் வெர்ஷன்ஸ், இந்த வெர்ஷனுக்கு முன்னாடி 2 டிஃபன் போட்டுக்கலாம். ஜாங்கோ அட்மின் வெர்ஷன் எஸ் 5.1.6 ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். இது என் சிஸ்டமில் நான் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. இப்போ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நான் ஜாங்கோ வெர்ஷன் 4.2 இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஜாங்கோ = 4.2 இன்ஸ்டால் ஆகுது. சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால். இப்போ என்னோட ஜாங்கோ வெர்ஷன் செக் பண்ணலாம், விச் ஷோஸ் 4.2. தென் இப்போ இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் டீஆக்டிவேட்டட் இப்போ வெர்ஷனை செக் பண்ணலாம். 5.1.6 என்கிட்ட 4.2வும் இருக்குது, 5.1.6ம் இருக்குது, which should not conflict each other. So using this virtual environment, we can use any versions of libraries for any projects without any conflicts with the global installation. Thank you.